சென்னை அடுத்த கோவளத்தில் நடைபெறும் தென் மாநில முதலமைச்சர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் விஜய் வருகை தந்துள்ளார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் தென் மண்டல கவுன்சில் கூட்டமானது இன்று நடைபெறுகிறது. கோவளத்தில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் விஜய் வருகை தந்துள்ளார். சென்னை அடுத்த கோவளத்தில் நடைபெறும் தென் மாநில முதலமைச்சர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் விஜய் வருகை தந்துள்ளார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மாநில முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் இன்றைய தினம் பங்கேற்கிறார்கள். மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சினைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. காவிரி நதிநீர் பகிர்வு, மேகதாது அணை பிரச்சினைகள் குறித்து பேச வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்டத்தில் தெலங்கானா, புதுச்சேரி முதலமைச்சர்கள் பங்கேற்கவில்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் தென் மண்டல கவுன்சில் கூட்டமானது இன்று நடைபெறுகிறது. கோவளத்தில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் விஜய் வருகை தந்துள்ளார். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். முழு விவரங்கள் என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 மண்டலங்களுக்கும் அந்தந்த மண்டலத்துக்கு உட்பட்ட மாநில முதலமைச்சருடன் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் இந்த கூட்டுறவுக்கான அந்த கலந்தாய்வு கூட்டம் தென் மண்டலத்தினுடைய கலந்தாய்வு கூட்டம் 37வது கூட்டமாக இன்றைய தினம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தற்பொழுது இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய கோவளம் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார். நேற்றைய தினமே இந்த விடுதிக்கு வந்து இந்த கூட்டத்தை தலைமை தாங்க இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை வரவேற்குவதாக நேற்றைய தினமே முதலமைச்சர் வந்திருந்தார். இந்த நிலையில இன்று காலை 10:30 மணி நேரம் இந்த கூட்டம் சரியாக தொடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அதில் பங்கேற்பதற்காகவும் இந்த கூட்டத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தற்பொழுது வருகை புரிந்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக கருதப்படுகிறது. ஏனெனில் கடந்த 10 ஆண்டுகளில் 63 கூட்டங்கள், மண்டல கூட்டங்களை மத்திய அரசு நடத்தியிருந்தாலும் தென் மண்டலத்துக்கான கூட்டம் என்பது கடந்த 2022ஆம் ஆண்டு நடத்தப்பட்டிருந்தது. அதுவும் கேரளத்தில் நடத்தப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக தற்பொழுது அந்த கூட்டம் என்பது நடத்தப்படுகிறது. இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவமே மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் சுமூகமான உடன்பாடு எட்டப்படுவதற்கும், மேலும் மாநிலங்களுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்கான கூட்டுறவாக இணைந்து செயல்படுவதற்கான அந்த வாய்ப்புகளை உருவாக்குவதற்குமாக தான் இந்த கூட்டம் என்பது பயன்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் இந்த கூட்டம் நடத்தப்படுவது, அதுவும் இந்த காலகட்டத்தில் நடத்தப்படுவது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுகிறது. அதில் தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து, அதே போன்று தென்னிந்தியாவினுடைய இந்த பிராந்தியத்தினுடைய நலன் சார்ந்தும் பல்வேறு கருத்துரைகளை முதலமைச்சர் விஜய் எடுத்துரைக்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு இந்த காலகட்டங்களில் மிக முக்கிய பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய காவிரி நீர் பங்கீடு, அதே போன்று அண்டை மாநிலம் இருக்கக்கூடிய நீர் பங்கீடு உள்ளிட்டவைகளும், நீர் ஆதாரத்தை நம்பி இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு, அண்டை மாநிலம் நம்பி இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அது குறித்தும், அதே நேரத்தில் மாநிலத்தினுடைய சுயாட்சி, அதே போன்று மாநில எல்லைகள் பாதுகாப்பு, கடல் வழியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து வலியுறுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோல் மாநிலத்துடைய பிரச்சனைகள், நலன்களை முன்னிறுத்தி பல்வேறு விவகாரங்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னிறுத்துவார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாமல்லபுரம் அருகே கோவளத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு தற்பொழுது வருகை புரிந்திருக்கிறார். அது மட்டுமின்றி வரக்கூடிய வழிகளில் அவருக்கு உற்சாகமான வரவேற்பை தாவேக்காவினர் வழங்கியிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. உத்தண்டி அருகே அவருடைய கட்சியினர் தாவேக்காவினர் கூடி நின்று அவருக்கு வரவேற்பு கொடுத்திருந்தார்கள். அந்த வரவேற்பு ஏற்கும் விதமாக தான் சென்று கொண்டிருந்த வழியிலேயே வாகனத்தை நிறுத்தி முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியே வந்து கையை எடுத்து கும்பிட்டு அவருடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டு சென்ற காட்சிகள் கூட நாம் பார்த்திருந்தோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.